ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம பிடிஎஸ் கேம் விளாட்லாமா? ரூல்ஸஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் 4 லெவல்ஸ் இருக்கும். செகண்ட் ரூல்ஸ் எல்லாத்துக்குமே 5 மார்க்கு கேரி ஆகும். லெஜெண்டுக்கு மட்டும் 10 மார்க்ஸ். தேர்ட் ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் மெம்பர்ஸோட பாடி பார்ட்ஸை தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவலுக்கும் 5 கொஷின்ஸ் கேட்போம். தென் இந்த 5 கொஷின்ஸுக்கும் 5 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸ்க்கு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சப்போஸ் என் வாய்ஸ் அப்படி இல்லைனா என் லாங்குவேஜ் புரியலைன்னா நீங்கள் உங்களோட வால்யூம் பட்டனை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இஃப் யூ கெட் டிஸ்டர்ப்டு பை மை வாய்ஸ், கைண்ட்லி ரெடியூஸ் யுவர் வால்யூம் பட்டன். லெட் கெட் ஸ்டார்டட். தென் இந்த கேம் வந்து ஃபேராக தான் விளாடணும். காப்பி அடிக்கக்கூடாது. அப்படி இல்லைனா பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்சரை பார்க்கக்கூடாது. வேணும்னா பாஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் பெனில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்தந்த மார்க் இதெல்லாம் வருது, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேட் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க ப்ளே பண்ணலாம். லெவல் 1 ஈஸி. பிடிஎஸோட ஹேண்டை பற்றி பார்க்க போகிறோம். கெஸ் ஹூஸ் ஹேண்ட் இஸ் திஸ்? Answer Jimin. Then next one, whose hand is this? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, டைம்ஸ் அப். ஜங்குக்கு வருது. Whose hand is this? கொஞ்சம் தான், ஈஸி தான், கண்டுபிடிக்கலாம். தேயாங். யார் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இது யாரோட ஹேண்ட்? இது நம்ஜூனோடது. இது யாரோட ஹேண்ட்? இதை கெஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜேஹோபோடது. யார் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? ஓகே ஃபைன். இப்போது ஓவரால் மார்க் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் இப்போ போக போகிறோம். மீடியம். ஓகே, இதில் பிடிஎஸோட லிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யாரோட லிப்ஸ் இது? இது தேயோங்கோட லிப்ஸ். தென் செகண்ட் ஒன், யாரோட லிப்ஸ் இது? நானே மறந்துட்டேனே. இது ஜேஹோபோடது. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாராலையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். யாரோட லிப்ஸ் இது? தேர்ட் ஒன் ஜின்னோடது. ஓகே, தென் ஃபோர்த் ஒன், இதுவுமே நல்லா தெரியுது. யாரோட லிப்ஸ் இது? இது ஆரமோடது. ஓகே, தென் ஃபைனல் ஒன், ஹூஸ் லிப்? இது நல்லா தெரியுது பாஸ். இதெல்லாம் தெரியலன்னா நீங்களாம் ஆர்மியே கிடையாது. ஜெமினாவோடது. சப்போஸ் நீங்கள் நான் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா தயவு செஞ்சு பாஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வால்யூமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி வேணால் நீங்கள் பாருங்கடா. 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு பத்தலைனா. ஓகே, இதுக்கு மேலே ஹார்டாக இருக்க போது. இது லெவல் 3 ஹார்டு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தென் இது யாரோட நெக்? எனக்கு தெரியலப்பா. இது சுகாவோடது. நான் தான் கண்டுபிடிச்சேன், ஆனால் எனக்கே தெரில. இது யாரோட நெக்? ஞாபகம் வந்துடுச்சு. இது ஜங்குக்கோடது. என் வாயில் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். தென் இது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் ஹார்டுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். ஒரு வேளை க்ராப் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கணுமோ? ஜிமினாவோடது. தென் வந்து ஃபோர்த் நெக் வந்து இது யாருது? ஞாபகம் வந்துடுச்சு. இது வந்து ஜின்னோடது. எஸ், யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. தென் இதை ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன், யாரோட நெக் இது? டைம்ஸ் அப். இது ஜேஹோபோடது. ஸோ இந்த கேம் முடிஞ்சிச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம 4th லெவல் லெஜண்ட் லெவல் விளாட்லாம். இது யாரோட ஃபுட்? நம்பர் 1. இது ஜிமினோடது. யாரால கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல. லெஜண்டு தான் பாஸ் நீங்கள். இது எனக்கு நல்லா தெரியுது. யாரோட ஆம் இது? இது வந்து வியோடது. இதை வந்து ஓவரால் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நெக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, ரேண்டமாக சூஸ் பண்ணது. இது யாரோட இயர்ஸ்? தேர்ட் ஒன். இது ஷியூகாவோடது. தென் ஃபோர்த் ஒன் வந்து லெக்கு. இது யாரோட லெக்கு? இது நம்ஜூனோடது. யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னு தெரியல. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். யாரோட ஹேர் இது? இது ஜின்னோடது. யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத ஓவரால் எல்லாமே மார்க் போட்டிங்களா? கேம் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 125க்கு உங்களோட கிரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க.
நீங்க எதுல வரீங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மார்க்ஸையும் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட கிரேடையும் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் லெஜண்ட், ப்ரோ, இம்பாசிபிளா இருக்கீங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு 2 இயர்ஸாவது ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்கிறது மை கெஸ். கண்டிப்பா நீங்க அதையும் சொல்லுங்க. ஓகே. நான் புதுசா ட்ரை பண்ணியிருக்கேன்டா. உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா நெக்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ரொம்ப கஷ்டம் தான். மார்னிங்லேருந்து டில் 4:00 வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் இட் வொர்த் இட். கண்டிப்பா இதுக்கு வியூஸ் நல்லா போச்சுன்னா நான் செகண்ட் பார்ட் போட்டுறேன். சரண்யா மீஸ் லவ் யூ. பை.